பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தை தொடர இன்றைக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய சத்தியம் எங்களோடு கூட வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வெளிப்படட்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். குடும்பங்களை ஆசீர்வதியும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் இன்னைக்கு நாம குறிப்பா அபிகாயில குறித்து நாம சிந்திக்க போறோம். அபிகாயில் எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய வார்த்தையிலிருந்து அவங்களுடைய கேரக்டரை நாம கவனிக்க முடியும். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலையும் 42வது வசனத்திலையும் அவங்களுடைய செயல் எப்படி இருந்தது. 25வது அதிகாரம் 18வது வசனத்துல நாபாலுடைய வேலைக்காரரில் ஒரு வேலைக்காரன் வந்து இந்த அபிகாயில் இடத்துல நடந்த சம்பவத்தை தாவீதுனுடைய 10 வாலிபர்கள் வந்து நாபால் இடத்துல பேசினதை அபிகாயில்கிட்ட தெரிவிக்கும் போது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. 18 நாம் வாசிக்கிறோம், அபிகாயில் தீவிரமாய் இதெல்லாத்தையும் எடுத்து கழுதைகள் மேல ஏற்றினாங்க. பிற்பாடு அவங்க விதவையாக்கப்படுறாங்க. அங்க ஒரு ஸ்ட்ரோக் மாதிரியான ஒரு வியாதி. ஒருவேளை நாபால் பயந்து அல்லது கோபப்பட்டு உச்சகட்ட கோபத்துல போய், என் மனைவி என் பேச்சை கேட்காம என்னுடைய அனுமதி இல்லாம இப்படி போய் தாவீதினுடைய மனுஷரையும் சந்தித்து நான் செய்யாத நன்மைய அபிகாயில் செய்ததுனால, அபிகாயில் தாவீதோடு பேசினதுனால சவுல் இதை கேள்விப்பட்டா, சவுல் நிச்சயமா என்னை அவர் தண்டிப்பார், கொலை பண்ணிடுவாருன்ற பயம். இதன் பின்னணி என்ன நடக்கும் சவுல் கேள்விப்பட்டா. இதெல்லாம் அவருக்குள்ள ஒரு 10 நாள் அவருக்குள்ள அவருடைய இருதயம் வாதித்தது. கர்த்தரே நாபாலை வாதித்தார். அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் அப்படின்னு 37-38 நம்ம வாசிக்கிறோம். பிற்பாடு கர்த்தரே நாபாலை வாதித்ததுனால 10 நாளில் அவர் ஒரு விதமான ஸ்ட்ரோக் வியாதியினால பாதிக்கப்பட்டு மன அழுத்தம், டிப்ரெஷனுக்குள்ள போய் கோபமும் பயமும் ரெண்டும் கலந்துச்சுன்னா அங்க மரணம் வரும் அப்படின்றதுக்கு நாபால் ஒரு எடுத்துக்காட்டு. யாருக்கு அதிக கோபமோ அதிக பயமும் இருக்கோ அவங்க சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அதுக்கப்புறம் இங்க திரும்பவும் தாவீது ஆள் அனுப்பி இந்த அபிகாயில திருமணம் செய்வதற்காக ஆள் அனுப்பும்போது அங்கேயும் 42வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 25:42, பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். ஸோ இங்க அபிகாயிலுடைய கேரக்டர் 1, தீவிரமாய் செயல்படுகிற ஒரு பெண்மணி. இதை நாம ஆபிரகாமுடைய மனைவி சாராள்கிட்ட பார்க்க முடியும். அதே போல ரெபேக்காள்கிட்டையும் இதை நம்ம கவனிக்க முடியும். புதிய ஏற்பாட்டு பெண்கள் இயேசு கிறிஸ்துனுடைய மரண செய்தியை கொண்டு போய் சீஷர்களுக்கு அறிவிக்கிறதுலையும், அந்த கல்லறை தோட்டத்துக்கு வந்த
பெண்கள் அவங்க தீவிரமாய் இந்த செய்தியை கொண்டு போய் சீஷர்களுக்கு அறிவித்ததாக வாசிக்கிறோம். மத்தேயு 28:8 வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 28:8, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அங்க ஒரு குயிக்கான, ஒரு பிரிஸ்கான ஒரு ரியாக்ஷன். இந்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த செய்தியை கேள்விப்பட்ட போது அதை சீஷர்களுக்கு போய் அறிவிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஆதியாகமம் 24:18-20 ரெபேக்காள், ஆதியாகமம் 24:18 வசனத்திலையும் 20 வசனத்திலையும் வாசிக்கிறோம். ரெபேக்காள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி 20 சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா இங்கே புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் அபிகாயில், ரெபேக்காள் மற்றும் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த செய்தியை சீஷர்களுக்கு கொண்டு போய் சொன்ன அந்த பெண்மணிகள், இவங்க எல்லார்ட்டையும் பார்க்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னா, தீவிரமாய் செயல்படுவது, சீக்கிரமாய் செயல்படுவது, துரிதமாய் செயல்படுவது. இது இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில மனவாட்டியாம் திருச்சபை, ஆணும் சரி பெண்ணும் சரி, மனவாட்டின்னு சொல்லும் போது அந்த இடத்துல எல்லா ஆண்களும் கிறிஸ்துனுடைய மனைவியாக, மனவாட்டியாக அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லது எழுத்தின்படி எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு பெண்கள் தீவிரமாய், சீக்கிரமாய், துரிதமாய் செயல்பட வேண்டியதும் ஒரு நல்ல ஒரு முன் உதாரணம் அபிகாயில்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அபிகாயில்ட்ட இருந்த ஒரு நல்ல குணம், ஏன் வேதம் அபிகாயில மகா ரூபவதி, மகா புத்திசாலின்னு ஏன் அழைக்குது? 3வது வசனத்தில் நாம் வாசித்தோம், அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். எதனால அபிகாயில் ஒரு மகா புத்திசாலி என்று அழைக்கப்பட்டாங்க? பைபிள் மனைவிகளுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் கணவரை மதித்து கனம் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்மிசிவா, அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், அவங்கள கனப்படுத்துங்கள். இது பைபிள் மனைவிகளுக்கு ஆலோசனை கொடுக்குது. ஆனா எங்கேயுமே பைபிள் கணவருக்கு பயந்து இருங்கள்னு சொல்லல. நீதிமொழிகள் 29, நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இது பொதுவா அவன் என்றுதான் அதிகமா நம்ம வாசிக்கிறோம், நீதிமான் அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த வசனம் பெண்களுக்கு சொந்தம் இல்லையா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், மனைவிக்கு பயப்படுவதும் புருஷனுக்கு கண்ணியை வருவிக்கும், அல்லது புருஷனுக்கு பயப்படுகிற பயமும் மனைவிக்கு கண்ணியை வருவிக்கும். ஆக மொத்தம் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. மனுஷரை நேசிக்கணும், மனுஷரை கனப்படுத்தணும், மனுஷருக்கு கீழ்ப்படியணும். ஆனா மனுஷருக்கு பயப்படக்கூடாது. பைபிள் எங்கேயுமே மனைவிகளுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லல, மனைவிகளே உங்கள் கணவர்களுக்கு பயந்து நடுங்கி இருங்கள், தொடை நடுங்கிகளாக இருங்கள் அப்படின்னு எங்கேயுமே பைபிள் சொல்லல. அப்படியானா ஒரு மனைவி, அதுவும் பக்தி உள்ள, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ஆவிக்குரிய மனைவி எப்படி இருக்கணும்? இங்க அபிகாயில் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். கண்டிப்பா அந்த சூழ்நிலையில அபிகாயிலுக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம். இப்படி ஒரு மொட்டத்தனமான ஒரு புருஷன், இந்த நேரத்தில் நான் இந்த செயலை நான் செய்யலைன்னா தாவீது மூலமாக குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அந்த வேலைக்காரன் அபிகாயில்கிட்ட சொல்லும்போது 17வது வசனத்துல சொல்றாரு, நாபாலுடைய வேலைக்காரன் என்ன சொல்றாருன்னா,
நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இது எப்படி இந்த வேலைக்காரனுக்கு தெரியும்? தாவீதுடைய மனுஷர்களோடு பேசிக்கொண்டது. நாம போய் நாபால நியாயம் விசாரிக்கணும். பாருங்க, தாவீதுடைய அந்த தீர்ப்பு இன்னும் ராஜாவா ஆகல, அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாரு, பொறுப்பு எடுக்கல. ஆனா அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா மரண தண்டனை. முழு குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் மரண தண்டனை. ஒரு மனுஷன் செய்த தவறுக்கு எல்லாருக்கும் மரண தண்டனை. இதுதான் ஒரு பக்குவம் இல்லாத, நிதானம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவனுக்கு எல்லாரையும் ஒரே விதமா நடத்துற புத்தி தான் இருக்கும். சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் விசாரிக்கணும், அவங்கள மட்டும்தான் நம்ம தண்டிக்கணும் என்கிற அந்த நிதான தாவீதுக்கு இந்த இடத்துல இல்லை. நாபால் செய்த குற்றத்துக்கு எல்லாரையும் தண்டிக்கணும், மரண தண்டனை எல்லா குடும்பத்துக்கும், நாபாலுடைய குடும்பத்துக்கு, வேலைக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு, எல்லாருக்கும் மரண தண்டனை. அதுதான் இந்த இடத்துல தாவீதுனுடைய முதிர்ச்சி இருந்தது. அந்த செய்தி எப்படி இந்த வேலைக்காரனுக்கு தெரிஞ்சதுன்னு நமக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்குது. ஒருவர் யூகித்து சொன்னாரா, இல்ல இப்படி ஒரு நிச்சயமா ஒரு பொல்லாப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரா, எப்படின்னு தெரியல. ஆனா அந்த வேலைக்காரர் சொல்றாரு அபிகாயில்கிட்ட, நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. அப்போ இங்க அபிகாயில் ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க. ஆனா இந்த இடத்துல அபிகாயில் கண்டிப்பா நாபாலு குறித்த ஒரு பயம் இருந்திருக்கும். இதை எப்படி நம்ம செய்ய போறோம்? கண்டிப்பா அவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ரொம்ப தைரியமா அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம வேதத்திலிருந்து ஆதாரம் எங்க நம்ம எடுக்கலாம்னா 1 பேதுரு 3வது அதிகாரம். இது நல்ல நிதானமா, குறிப்பா மனைவிகள் கவனிக்கணும், அல்லது திருமணமாக போகிற வாலிப பெண்கள் அல்லது புதுமண தம்பதி, இப்பதான் நியூலி மேரிட் வைஃப், அவங்க கவனிக்கிறது நல்லது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்ம நிறுத்தி நிதானமா பகிர்ந்து கொள்றேன். ஏன்னா இதை தவறா போதிக்க கூடாது, நிதானமா போதிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு விசுவாசியை திருமணம் பண்றோன்னு, விசுவாசியை தான் திருமணம் பண்றோன்னு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு மிருகத்தை திருமணம் பண்ணிருக்கிறோம், ஒரு சர்வாதிகாரியை திருமணம் பண்ணிருக்கிறோம் அப்படின்றது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒரு விசுவாசி நினைச்சோமே, தேவ புள்ளன்னு நினைச்சோமே, ஆனா இப்படி ஒரு மிருகமாகவும் சர்வாதிகாரியாகவும் ஒரு கொடூரமான மனுஷனாகவும் இருக்கிறாரு அப்படின்றது பல பேருக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. 1 பேதுரு 3வது அதிகாரம், எல்லாருக்கும் இல்ல, பல குடும்பங்கள்ல இருக்கு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிற, நல்லா கவனிக்கலாம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, மை லார்ட் என்று சொல்லி அவனுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு பயந்திருந்தாள்னு போடல, ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஏன் இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது பயப்படாதிருந்தீர்களானால் அப்படின்னு ஏன் சொல்லணும்? இங்கிலீஷ்ல இந்த வசனம் எப்படி எழுதியிருக்கு? For this is the way the holy women of the past who put their hope in God used to adorn themselves. They submitted themselves to their own husbands, like Sarah, who obeyed Abraham and called him her Lord. You are her daughters if you do what is right and do not give way to fear. அந்த fear என்கிற வார்த்தையை, பயம் என்கிற வார்த்தையை ஏன் இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுத வேண்டும்? நீங்கள் ஒரு ஆபத்துக்கும், நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் சாராளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அப்ப சாராளுக்கு பிள்ளைகளாக ஆவிக்குரிய பெண்கள் அல்லது தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற பரிசுத்த பெண்கள் சாராளுக்கு பிள்ளைகளாக இருக்கணும்னா
மகளாக இருக்கணும்னா அவங்க சாராள் தன் கணவனை மதித்தது போல ஆண்டவன் என்று சொல்லி தனக்கு தலைவன் என்று சாராள் ஆபிரகாமை மதித்து கனப்படுத்தியது போல இன்றைய காலத்து தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற பரிசுத்த பெண்களும் தங்கள் கணவனை மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் பயப்படக்கூடாது, பயத்தை தவிர்க்க வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இந்த பயம் எங்க இருக்கணும் அப்படின்னா நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 28:1. நீதிமான்களோ சிங்கத்தைப் போலே தைரியமாய் இருக்கிறார்கள். The righteous are as bold as the lion. சிங்கத்தைப் போல நீதிமான்கள் தைரியமாய் இருக்கிறார்கள். அப்ப தேவ நீதிக்கு உட்பட்ட பெண்களும் they have to be bold. நல்ல போல்டு உமனா இருக்கணும். போல்டு உமன்னா நெட்டு போல்டு எல்லாம் கழட்டி அடி உதச்சி அப்படி இல்லை. நல்ல தைரியமான பெண்மணிகள், வீரமான பெண்கள், ஈரமான பெண்கள். ஈரமும் இருக்கணும், வீரமும் இருக்கணும். வீரம் இருக்குதுன்றதுக்காக போட்டு மிதின்னு கணவனை மிதிக்கிறது இல்லை, கெட்ட வார்த்தையில தூஷிக்கிறது இல்லை, சபிக்கிறது இல்லை, அசிங்கமா நடந்துக்கிறது இல்லை. வீரம் என்பது என்ன? பீயிங் போல்ட், சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறது என்றால் என்ன? அதுவும் குறிப்பா கணவன் மனைவி உறவுல இங்க அபிகாயிலுக்கு ஒரு நாபாலை போல ஒரு முரடனான ஒரு கணவன். சில கணவர்கள் சேதேயில், பிரெஞ்சில் சேதேன்னு சொல்லுவாங்க. அதாவது நிரந்தர வேலை, தற்காலிக வேலை. அந்த மாதிரி நிரந்தரமா சில பேர் நாபாலை போல திருமணமான முதல் நாள்ல இருந்தே முரடர்களாகவும் அராஜக பேர் வழியாகவும் இருப்பாங்க. சில கணவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு நாபால் ஆவாங்க. அவங்க எப்ப நாபால் ஆவாங்கன்னு நாபாலுக்கே தெரியாது. நல்லாதான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க. எதுக்கு கோவப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது, எப்ப கோவப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய மூடு பொறுத்து, அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. அந்த மாதிரி தவணை முறையில நாபாலா இருக்கிற கணவர்களுக்கும் நிரந்தரமாக நாபாலாகவே இருக்கிற கணவர்களுக்கும் ஒரு மனைவியானவள் கீழ்ப்படிந்து அவங்கள மதிக்க வேண்டும். இது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அல்லது எப்பயாவது துஷ்ட மனுஷனா இருந்தாலும் சரி, எப்போதுமே துஷ்ட மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு மனைவி அப்படின்னு வந்துட்டா அவங்க எப்போதும் அவங்களை கனப்படுத்தணும், அவங்களுக்கு கீழ்ப்படிணும். ஆனால் கணவனுக்கு பயப்படக்கூடாது, போல்டா இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். ஆனா அந்த தைரியம் எப்படி இருக்கணும்? பைபிள்ல சாராள், அன்னாள், தெபோரா, எஸ்தர், மரியாள், மகதலேனா மரியாள், இவங்க எல்லாருமே ஒரு தைரியமான பெண்மணிகளா தான் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் இளம் மனைவிகளுக்கு கற்றுத்தரும்போது, புதுசா திருமணமான மனைவிகளுக்கு மூத்த தாய்மார்கள் கற்றுத்தரும்போது என்ன சொல்லித்தரணும், பெற்றோர்கள் என்ன சொல்லித்தரணும்? யங் wives has to be submissive and respectful to their husbands, but at the same time young wives has to be bold to their husbands. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கணும், சப்மிசிவாகவும் இருக்கணும், கனத்தோடும் இருக்கணும், மரியாதையோடு, அதே நேரத்தில் கீழ்ப்படிதலோடும் இருக்கணும். இது ரெண்டும் இருக்கிற அந்த கேரக்டரோட கூட தைரியமாகவும் இருக்கணும். எப்படி இதை நிறைவேற்றுவது? நீதிமொழிகள் 31 நமக்கு தெரியும், ஒரு ஞானமுள்ள ஒரு குணசாலியான ஒரு பெண்மணியை குறித்து நம்ம ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கு. அந்த பெண்ணை குறித்து கடைசியா சொல்லப்படுற வார்த்தை என்னன்னா, நீதிமொழிகள் 31:30, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள், கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணே புகழப்படுவாள். A woman who fears the Lord shall be praised. A woman who fears the Lord shall be praised. கணவனுக்கு பயப்படுகிற மனைவி அவளுடைய தன்னம்பிக்கை இழந்து, தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து, ஒரு அடிமையை போல, அவ யோசேப்பு விற்கப்பட்டது போல, ஒரு ஹியூமன் டிராபிக்கிங்
மனுஷனை விற்கிறது போல தன் சொந்த பெற்றோரால் ஒரு மனுஷனுக்கு விற்கப்பட்டவளாக ஒரு மனைவி மாறிவிடுகிறாள். பயப்படும் போது, கணவனுக்கு பயப்படும் போது, கணவனை பார்த்தா ஒரு பயம், என்னமோ ஒரு ரேபிஸ்ட பாக்குற மாதிரி, ஒரு கிரிமினலை பாக்குற மாதிரி, ஒரு கொலைகாரனை பாக்குற மாதிரி ஒரு கணவனை ஒரு மனைவி பார்க்க ஆரம்பித்து விட்டால் அந்த கணவன் அந்த மனைவியை சந்தோஷமா வச்சுக்கலன்னு அர்த்தம். அபிகாயில் நாபாலுக்கு பயப்படவில்லை. நாபாலை மதித்தாங்க, நாபாலுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. ஆனா நாபாலுக்கே பயப்படல. அப்படி இருக்கும்போது இங்க இது தவறான உபதேசம் அல்ல, இதை தவறா புரிந்து கொள்ளவும் கூடாது. இதை நிதானமா புரிந்து கொள்ளணும். அதனாலதான் ரொம்ப நிறுத்தி நிதானமா பேசுறேன். கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அது எந்த கணவனா இருந்தாலும் சரி. கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கீழ்ப்படிதலை கீழ்ப்படிந்து காட்டணும். அது எந்த கணவனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சுபாவம் இருந்தாலும் சரி. ஆனால் கணவனுக்கு மனைவி பயப்படக்கூடாது. பயப்படுற மாதிரி கணவன் தன் மனைவியை நடத்தக்கூடாது. யாருக்கும் இங்க பயப்படணுன்ற அவசியம் இல்லை. A wife should be bold enough. ஏன்னா அவங்க நீதிமான்கள், நீதி உள்ள தேவன் பேரில் நம்பிக்கை உள்ள பரிசுத்த சாராளுக்கு மகள். அப்படிப்பட்ட மகளா இருக்கணும்னா நன்மை செய்யும் போது ஏன் பயப்படணும்? தீமை செய்தா தானே பயப்படணும். நல்லது செய்தா ஏன் பயப்படணும்? அதுதான் பேதுரு மூலமாக நாம் வாசித்தோம். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல நீங்கள் நன்மை செய்து, 1 பேதுரு 3:6, நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் சாராளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நன்மை செய்கிற மனைவி, தற்காலிகமாக ஒரு மனைவி செய்கிற நன்மை கணவனுடைய பார்வைக்கோ மற்றவர்களுடைய பார்வைக்கோ கணவனுடைய வீட்டாருக்கோ அது தீமையாக தெரிந்தாலும் ஒரு பெண் ஒரு மனைவி நன்மை செய்யும் போது பயப்படக்கூடாது. தீமை செய்தால்தான் பயம் வரணும். இது அபிகாயில்ட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான ஒரு பாடம். என்னன்னா, அவங்க துரிதமா செயல்பட்டாங்க, சீக்கிரமா செயல்பட்டாங்க, செய்ய வேண்டியதை கால தாமதம் பண்ணல, உடனே செயல்பட்டாங்க. அதே நேரத்தில் அபிகாயில் தன் கணவனுக்கு முரடனான ஒரு அராஜகமான ஒரு துஷ்ட மனுஷன் கணவனாக, அங்க அரேஞ்ச்டு மேரேஜா தான் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனாலும் அந்த அபிகாயில் அங்க மகா புத்திசாலின் வேதம் அவங்களை அழைத்ததுக்கு காரணம் அவங்க பயப்படாமல் செயல்பட்டாங்க. அதை இன்றைய தேவபக்தி உள்ள குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மனைவிக்கும் கர்த்தர் கிருபையாக தர வேண்டும். ஒருவேளை பயப்படுத்துகிற மாதிரி கணவன் நடத்தினாலும் பயத்தை தவிர்க்க வேண்டும். அச்சம் தவிர, பயம் வேண்டாம். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் யாருக்கும் அடிமை இல்லை என்கிறது இருக்கணும். அதே போல இது ஒரு பக்கம். கணவனும் மனைவிக்கு எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும். அவங்க செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும், அவங்க செய்கிற சமையலுக்கு, அவங்க செய்கிற எல்லா விதமான வீட்டு வேலைகளுக்கு தேங்க்யூ, மெர்சி, நன்றி, அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு கணவரும். அதை செய்கிறதுக்கு செய்யாதவர்கள் இன்னையிலிருந்து மனைவிக்கு நன்றி சொல்ல அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ், ரெஸ்பெக்ட், மரியாதை. கணவனும் மனைவிக்கு பயப்படக்கூடாது, மனைவியும் கணவனுக்கு பயப்படக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். அடுத்தது, இங்க அபிகாயில் தேவ திட்டத்தில் இருக்கிற தாவீத அவங்க அங்கீகரித்தாங்க. 1 சாமுவேல் 25 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும், 1 சாமுவேல் 25 23லிருந்து 31 வரைக்கும் 14 முறை என் ஆண்டவன் என் ஆண்டவன் என் ஆண்டவன் சொல்லி தாவீதோடு பேசும்போது அபிகாயில் 14 முறை ஆண்டவன்ற வார்த்தையை போடுறாங்க. அவங்களுடைய பேச்சில் 14 முறை ஆண்டவன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வாசிக்கிறேன் 23லிருந்து, நீங்களும் உங்க பக்கம் நீங்க எண்ணி பாருங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து முதல் முறை, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக
உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய, 2வது முறை, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ, 3வது முறை, என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. 26, இப்போதும் என் ஆண்டவனே, 4வது முறை, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு, 5வது முறை, விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆக கடவர்கள். 27, இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு, 6வது, திரும்பவும் என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. 7வது, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். 8வது, திரும்பவும் என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. 9வது, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. 29, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். 10, உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல எரியப்பட்டு போம். 30, கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து. 11, இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால். 12, அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது. 13, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றால். 14 முறை தாவீதோடு பேசும்போது மை லார்ட், மை லார்ட், மை லார்ட், என் ஆண்டவன், என் ஆண்டவன் என்று அவங்க தாவீத தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர் அல்லது தேவன் அங்கீகரித்தவர், தேவனுடைய திட்டத்தின்படி கர்த்தர் நியமித்த ராஜா, சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகித்த ராஜா என்பதை இந்த நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயில் அவங்க ரெக்கக்னைஸ் பண்றாங்க. நான் நம்புறேன், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 ஸ்திரீகள் பாடுனாங்களே, பல ஊர்ல இருந்து வந்து பாடினாங்க. அதுல இந்த மாகோன் பட்டணத்திலிருந்து, கர்மேலில் இருந்து போய் அந்த சுதந்திர கீதம், அந்த வீர பாட்டு பாடின பெண்கள்ல கண்டிப்பா இந்த அபிகாயிலும் போய் பாடியிருப்பாங்க. அதனாலதான் அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிற வழியில விதத்துல இங்க அபிகாயில் தாவீதோடு சொல்லும் போது சொல்றாங்க, 29வது வசனத்தின் கடைசி வரி, உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம். எப்படி தாவீது கோலியாத்தை ஒரு கல்லுல வைத்து அவர் தாவீது கோலியாத்துடைய நெத்தியில அடித்து கோலியாத்தை சாகடிச்சாரோ, அதை இங்க நினைப்பூட்டி தாவீதுக்கு அபிகாயில் சொல்றாங்க. கர்த்தருடைய நாமத்தினால போய் கோலியாத்தை கொன்ற நீர், அதுபோல உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம் என்று அதை நினைப்பூட்டி அபிகாயில் சொன்ன விதத்தை வைத்து அவங்க என் ஆண்டவன், என் ஆண்டவன் என்று தாவீத 14 முறை கனப்படுத்தியத்தை வைத்து அபிகாயில் தாவீத வருங்கால ராஜாவாக, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற அரசனாக அவங்க அங்கீகரித்து கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறவங்களை அங்கீகரித்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய ஊழியர்களை கனம் பண்றோம், மதிக்கிறோம், அவங்களை நேசிக்கிறோமா? அவங்களுடைய ஊழியங்களை, அவங்களுடைய கிரியைகளை, அவங்களுடைய வாழ்வு முறையை பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறோமா? திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களுக்கு இரட்டிப்பான கனம் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. மற்றவர்களை தங்களிலும் மேலானவர்களா நினைக்கணும்னு நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை விட மற்ற எல்லாரையும் நம்ம மதிக்கணும். அதுலயும் திருவசனத்துல பிரயாசப்படுறவங்களை இரட்டிப்பான கனம் கொடுக்கணும்.
இதெல்லாம் இங்க அபிகாயில்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். அவங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் அல்லது கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிற தேவ மனிதர்களை அவங்க நேசித்தாங்க, மதித்தாங்க. அவங்களோடு கூட இருக்கிறவங்க அங்கீகரிக்காட்டினாலும் அவங்க அங்கீகரித்தாங்க. அடுத்தது அபிகாயில்ட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா 1 சாமுவேல் 25 24வது வசனத்திலையும் 28வது வசனத்திலையும் அவங்க சொல்றாங்க. 1 சாமுவேல் 25 24, தாவீதினுடைய பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், இந்த இனிக்விட்டி, இந்த பாதக செயல் என்மேல் சுமரட்டும். 28ல திரும்பவும் சொல்றாங்க, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். இந்த பாதகமான, இந்த பாவமான, இந்த துரோக செயலை நாபால் தான் செய்தார். ஆனா அதை தன் மீது ஏற்றுக்கொண்டாங்க. கணவனுடைய தவற தன் மீது ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டா கணவன் மனைவி 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க செய்யற தவற மற்றவங்க ஏற்றுக்கொள்ளணும். இது அவர் செஞ்ச தவறு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு மனைவி சொல்லக்கூடாது. இது என் மனைவி செஞ்ச தவறு, இது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு கணவர் சொல்லக்கூடாது. தன் கணவன் செய்த தவற தன் தவறு என்று, தன் மனைவி செய்த தவற தன் தவறு என்று ஒரு கணவனும் மனைவியும் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கதான் அந்த அன்பு காணப்படுது. 1. 2வது, தான் செய்யாத குற்றத்தை தான் செய்த குற்றமாக தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை. தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு மற்றவர்களை குற்றப்படுத்தாம, நியாயம் தீர்க்காம, பழியை தூக்கி இன்னொருத்தவங்க மேல போடாம, அதுவும் தான் செஞ்ச தவறுக்காக அப்பாவி நிரபராதி மேல இன்னைக்கு தூக்கி பழியை போட்டுடுறாங்க எத்தனையோ குடும்பங்கள்ல. ஆனா இன்னைக்கு அபிகாயில்ட்ட நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்னன்னா, தான் தான் நிரபராதி, ஒரு பாவமும் செய்யல, ஒரு குற்றமும் செய்யல, அநியாயம் செய்யல. ஆனா தன்னுடைய கணவர் நாபால் செய்த அந்த பாதக செயல், குற்றமான செயல், அநியாயத்தை தான் செய்ததாக தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல, ஒரு புத்தி உள்ள, மகா புத்திசாலித்தனமான ஒரு நல்ல மனைவி. இங்க கணவன் மனைவி ஒற்றுமையை இங்க நாம் அபிகாயில்ட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அவங்க அந்த பிளேமை தன் மீது ஏற்றுக்கொண்டாங்க, அந்த குற்றத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டாங்க. இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும் சொன்னாங்க, நாபால் மேல் சுமரட்டும் சொல்லல. பிற்பாடு தாவீது சொல்றாரு, நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது 39வது வசனம் 1 சாமுவேல் 25:39ல தாவீது சொல்றாரு, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதுக்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீது சொல்றாரு, நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் கர்த்தர், என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்தார் கர்த்தர் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அதுதான் உண்மையும் கூட. ஆனா அபிகாயில் நாபாலுடைய அந்த குற்றத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டாங்க. இது இன்னைக்கு குடும்பங்கள்ல ரொம்ப முக்கியமானது. அதை டக்குன்னு கணவனை காட்டி கொடுத்துறாம, டக்குன்னு மனைவியை காட்டி கொடுத்துறாம, அது நான் தான் பண்ணேன் அப்படின்னு மனைவியினுடைய குற்றத்தையும் கணவனுடைய தவறையும் தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பு குடும்பங்களில் பெருகுவதாக. அடுத்தது, அபிகாயிலுடைய வார்த்தையில ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இருக்கு. அவங்களுடைய ஆவிக்குரிய அறிவு இங்க தெரிய வருது. 1 சாமுவேல் 25:29, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும். இங்க துன்பப்படுத்துறது யாரு? சவுல். அல்லது தாவீத இந்த இடத்துல துன்பப்படுத்தினது நாபால். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும், அது சவுல் தான். அப்படிப்பட்டவங்க, ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா, தாவீதுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய வார்த்தை, ஒரு தேவ பார்வை. ஜீவனுள்ளோருடைய ஆத்துமாக்கள் கர்த்தருடைய ஆதரவில் இருக்கிறது, அது ஓகே. ஆனா கர்த்தருடைய ஆதரவில் ஜீவனுள்ளோருடைய ஆத்துமா கர்த்தருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. த பண்டில் ஆஃப் த லிவிங் அல்லது த பண்டில் ஆஃப் லைஃப்.
by the Lord. கர்த்தருடைய கட்டிலே ஜீவனுள்ளோருடைய ஆத்துமாக்கள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு தேவ பார்வை உள்ள ஒரு ஆவிக்குரிய அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜோட அவங்க பேசுறாங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆத்துமாக்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களுடைய ஆத்துமாக்கள் கர்த்தருடைய ஆதரவில் இருக்குதுன்னு மட்டும் சொல்ல, அவருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதை பிரெஞ்சில் ரொம்ப அழகா எழுதியிருக்குது. டாப் பைபிள்ல அந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, அது அதுவும் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. 1 சாமுவேல் 25:29. Comme un homme garde certains cailloux dans son sac et en lance d'autres au moyen de sa fronde, le Seigneur garde auprès de lui la vie de ses fidèles. Il les maintient en vie et jette au loin la vie de leurs ennemis et les fait mourir. Comme un homme garde certains cailloux dans son sac. ஒரு பைக்குள்ள ஒரு மனிதன் பல கற்களை வைத்திருப்பது போல, எப்படி தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய அடப்பைக்குள்ள வைத்தது போல, மெய்ப்பருக்குரிய பையில வைத்தது போல, ஒரு மனிதன் கற்களை ஒரு பைக்குள்ள கட்டி வைத்திருக்கிறது போல. நம்ம ஊர்ல சுருக்கு பை சொல்லுவாங்க, காசெல்லாம் போட்டு வைப்பாங்க. அது போல, et on lance d'autres au moyen de sa fronde, le Seigneur garde auprès de lui la vie de ses fidèles. தம்முடைய பரிசுத்தவான்களுடைய, தமக்கு பிரியமான ஆத்துமாக்களுடைய ஆவிக்குரிய நித்திய வாழ்வுக்கு உட்பட்ட ஜீவனுள்ளோருடைய ஆத்துமாக்கள் கர்த்தருடைய கட்டுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறது. அவங்கள ஒரு பைக்குள்ள கற்களை வைத்திருக்கிறது போல அவங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் மேன்டியன் பண்றாரு. Dieu maintient la vie de ses fidèles. அப்படி டாப் பைபிள்ல இந்த வசனத்துக்கான விளக்கம் எழுதியிருக்கு. இந்த வார்த்தைய இங்க அபிகாயில் பயன்படுத்துறாங்க. பிற்பாடு தாவீதும் அவருடைய சங்கீதத்துல இதை விளக்கமா எழுதுறாரு. சங்கீதம் 69:28, சங்கீதம் 69:28 அவர் தாவீதுக்கு தீங்கு செய்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், 4வது வசனத்துல சொல்றாரு, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். காரணமில்லாம பகைக்கிறவங்க, வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள், தேவையில்லாத சண்டை போடுறாங்க. நிறைய பேர் காரணம் இல்லாம சண்டை போடுறாங்க, நூதனமா சண்டை போடுறாங்க, எதுக்கோ சண்டை போடுறாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து தாவீது இந்த சங்கீதம் 69 எழுதுறாரு, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. ஜீவ புஸ்தகம் உயிருள்ளோரின் ஆவண புத்தகம், the document of the living, the book of the living, உயிருள்ளோர்களின் அல்லது ஆவிக்குரிய நித்திய வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்களுக்குரிய ஜீவ புஸ்தகம் அப்படின்னு ஒரு ஆவண புத்தகம், ஒரு டாக்குமெண்ட், ஒரு புக் என்று இங்க சங்கீதம் 69 நாம் வாசிக்கிற அந்த வார்த்தைக்கு இணையாக இங்க அபிகாயில் சொல்றாங்க, ஒரு மனுஷன் உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா, தாவீதுனுடைய ஆத்துமா எப்படி இருக்கணும்னா, உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ, உம்மை எதிர்க்கிறவர்களின் ஆத்துமாக்களோ அது எப்படி இருக்கும்னா, கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம். ஸோ தாவீது கற்களை எடுத்து 5 கூழாங்கல்ல பையில வைத்து அதுல 1 எடுத்து கோலியாத்தை அடிச்ச மாதிரி, அந்த கற்களோடு ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆத்துமாவையும் துன்மார்க்கருடைய கர்த்தருடைய திட்டத்தை எதிர்க்கிற ஆத்துமாக்களையும் இங்க ஒரு ஓமானமாக, ஒரு பேரபிள், இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை போல, உதாரணங்களைப் போல இங்க அபிகாயில் தாவீதோடு அவங்க பேசுற வார்த்தை, அந்த மொழியை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் இருக்கு. ஆவிக்குரியவர்களோடு ஆவிக்குரியவைகளை கலந்து சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். தேவ பிள்ளைகிட்ட போய் நீங்க வசனத்தை சொன்னீங்கன்னா வசன விரும்பிகள், வசன விதைகளை ஆர்வமா தேடுவாங்க. நீங்க பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மாதிரி, அதோட வேல்யூ தெரியாதவங்ககிட்ட போயிட்டு நீங்க இதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இது பைத்தியமாய் தோன்றும். ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனுக்கு இதெல்லாம் பைத்தியமா தோன்றும்.
ஆனா இங்க அபிகாயில் தாவீதோடு பேசும்போது, நீர் ஒரு ஆவிக்குரியவர், நானும் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்றேன். கர்த்தர் உம்முடைய ஆத்துமாவை அவருடைய ஆதரவில் வைத்திருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய கட்டிலே உம்முடைய ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க. அது ரொம்ப அவங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, அவங்களுடைய தெளிவு, கர்த்தருடைய வசனத்தை குறித்த தெளிவு, நித்தியத்தை குறித்த பார்வை. நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய கட்டில கட்டப்பட்டிருக்கிறது, அவர் நினைக்கிறது தான் நடக்கும் என்கிறதெல்லாம் இதை பத்தி பேசினா இன்னும் விளக்கமா பேசலாம். பட் சுருக்கமா சொல்லணும்னா அவங்களுடைய ஆவிக்குரிய தெளிவு இங்கே தெரியுது. இன்றைக்கு குடும்ப தலைவி அல்லது ஒரு தாயாராக இருக்கிறவங்க, ஒரு மனைவியா இருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவு தெளிவுள்ளவர்களாக காணப்படுகிறாங்க என்பதை இந்த வசனத்தின் மூலம் ஆவிக்குரிய பக்தியுள்ள பெண்மணிகள் சிந்திக்க வேண்டும். அபிகாயில் அவங்க 14 முறை ஆண்டவன் சொல்லி தாவீத சொன்னதும் இல்லாம 1 சாமுவேல் 25:41 சொல்றாங்க. இங்க தாவீது அபிகாயில திருமணம் பண்ண விசாரிக்கும் போது அபிகாயில் எழுந்திருந்து 41 தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். இங்கேயும் அபிகாயில் அவங்க பயத்தினால இல்ல, தேவன் மேல் உள்ள பயத்தினால, கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படுவாள். அப்படி தேவனுக்கு பயந்து தேவனுடைய திட்டத்தின் கீழ் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்று தன்னை தாழ்த்தி அவங்க தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவங்களை கனம் பண்ணினாங்க. இதெல்லாம் அபிகாயில்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள். பிறருடைய குற்றத்தை, குறிப்பா தன் கணவனுடைய குற்றத்தை தன்மையில் ஏற்றுக்கொள்வது, கணவனுக்கு பயப்படாத ஒரு மனைவியாக அபிகாயில் இருந்தது. ஆவிக்குரிய நுண்ணறிவு, அந்த ஒரு முதிர்ச்சி, அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு நித்தியத்தை குறித்த பார்வை, தேவ பார்வை அபிகாயில்கிட்ட இருந்தது. அடுத்தது 25வது அதிகாரம் 30வது வசனத்துல இங்க அபிகாயில் ஒரு வார்த்தையை தாவீதுட்ட சொல்றாங்க. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது, இவ்வளவு ஒரு ப்ராமிஸ், தேவனுடைய வாக்கு தத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கர்த்தர் தாவீதை குறித்து சொன்ன வாக்கு தத்தம், கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த உறுதிமொழி, அதை இங்க நினைப்பூட்டுறாங்க தாவீதுக்கு. அது வேதத்துல அது எந்த வார்த்தை இங்க அபிகாயில் தாவீதுக்கு நினைப்பூட்டுறாங்கன்றது அதுக்கு சரியான ஒரு விளக்கம் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒன்று பொதுமக்களுக்கு தெரிகிற அளவுக்கு தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வாக்கு தத்தம், ஒருவேளை சாமுவேல் சொன்னதாக இருந்திருக்கலாம், எப்படியோ ஒண்ணு. அதை இங்க தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அபிகாயில் நினைப்பூட்டுறாங்க. இது எல்லாம் அபிகாயில் எப்படி வாழ்ந்தாங்க? இந்த மாதிரி ஒரு முரடனான ஒரு நாபாலோட வாழ்ந்துகிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு முதிர்ச்சி, தேவ பார்வை, ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை, ஒரு தனிப்பட்ட வாழ்வுல தேவனோடு உள்ள ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, அதே நேரத்தில் சுபாவத்திலையும் ஒரு தாழ்மை, நான் உமக்கு அடியாள், பணிவிடைக்காரி, என் ஆண்டவன் என்று தன் கணவரை கொல்ல வந்த மனுஷன், அந்த மனுஷன் இடத்துல ஒரு கணவனுடைய எதிரின்னு பார்க்கல, தன் குடும்பத்திற்கு எதிரின்னு பார்க்கல, தேவ ஜனத்திற்கு கர்த்தர் நியமித்த ஒரு அதிகாரி என்று பார்க்கக்கூடிய ஒரு காட்ஸ் ஆங்கிள், காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், தேவ பார்வை, கடவுள் பக்கத்து நியாயத்தை பார்க்கக்கூடிய ஒரு நியாயமான பார்வை. இதெல்லாம் அபிகாயிலுக்கு இந்த மாதிரி ஒரு புருஷனோட வாழும்போது எப்படி அபிகாயில் இப்படி ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு இருந்தாங்கன்றது ஆச்சரியமா இருக்கு. இதை தியானிக்கும் போது, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பெண்மணிகள், என் கணவர் சரியில்லை, அவர் எனக்கு ஆதரவா இல்லை, எனக்கு உற்சாகம் கொடுக்கல அப்படின்னு சொல்லாம, எந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு அபிகாயிலாக நீங்களும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு அபிகாயில் ஒரு நல்ல ஒரு சான்று, ஒரு சாட்சி. இந்த அபிகாயிலுடைய இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. பிற்பாடு தாவீது அபிகாயில திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே 43வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 25:43, இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான்.
அவர்கள் இருவரும் தாவீதுக்கு மனைவிகளானார்கள். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது அபிகாயிலுக்கு பிற்பாடுதான் அகினோவாம் என்கிற பெண்ணை தாவீது திருமணம் பண்ணது போல தெரியுது. ஆனா தாவீதுக்கு முதல் திருமணம் மீகால், சவுலுடைய மகள் மீகாலோடு திருமணமானது. அதுக்கு பிற்பாடு அகினோவாம் என்கிற பெண்ணோட தான் திருமணமாகி இருக்க வேண்டும். ஏன்னா எங்க வாசித்தாலும் அங்க இவங்க பேரு தான் முதல்ல வருது. 27வது அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கும் போது முதல் 2 வசனங்கள் 1 சாமுவேல் 27 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது இங்க ஆகிஸ் என்னும் காத் ராஜாவினிடத்திற்கு தாவீது தன்னுடைய 2 மனைவிகளையும் கூட்டிக்கிட்டு அங்க போயிடுறாரு. சவுலுடைய தொந்தரவு தாங்காம பெலிஸ்திய நாட்டுக்கே ஆதரவா போயிடுறாரு. நம்ம பின்னாடி அதை தியானிக்க போறோம். அப்படி போயிருக்கும் போது அங்க நம்ம வாசிக்கிறோம் அந்த ஒழுங்கு பாருங்க. 3வது வசனம் 1 சாமுவேல் 27:3. அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகிசிடத்தில் தங்கியிருந்தார்கள். இப்ப முதல்ல இங்க அகினோவாம் சொல்லப்பட்டு பிற்பாடுதான் கர்மேல் ஊராளாகிய அபிகாயில் சொல்லப்படுறாங்க. 30வது அதிகாரத்திலையும் இங்க அமலேக்கியர்கள் வந்து தாவீதனுடைய 2 மனைவிகளையும் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அங்கேயும் சொல்லப்படுகிற அந்த வரிசை பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 5வது வசனம். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இங்கேயும் முதல்ல அகினோவாம் தான் வராங்க, பிற்பாடுதான் அபிகாயில் வராங்க. 2 சாமுவேல் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தாலும் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல கர்த்தரிடத்துல விசாரித்து தாவீது எப்ரோனுக்கு போக சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படி தாவீது எப்ரோனுக்கு போகும்போது தன்னுடைய 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது சவுலுடைய மகள் மீகாலுக்கு அடுத்து தாவீது அகினோவாம் என்கிற பெண்ணை தான் திருமணம் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்துதான் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலை திருமணம் செய்திருப்பார். அப்படி பார்த்தா மொத்தம் தாவீதுக்கு மொத்தம் 7 மனைவிகள், 6 ஆண் பிள்ளைகள். 1 நாளாகமம் 3வது அதிகாரம் முதல் 4 வசனங்களையும் 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 2-5 இந்த வசனங்களையும் எழுதிக்கிறவங்க நீங்க எழுதிக்கலாம். 1 நாளாகமம் 3வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள், 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 2-5 வசனங்கள். இதை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க 6 மனைவிகள் 6 மகன்கள் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க. அதுல அகினோவாமுக்கு அம்னோனும் அபிகாயிலுக்கு கீலேயாப்பும் பிறக்கிறாங்க. இந்த பட்டியல் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் மனைவி மீகாலுக்கு கடைசி வரைக்கும் பிள்ளையே இல்லை. அவங்க தாவீத அவமதித்ததுனால கடைசி வரைக்கும் குழந்தை இல்லாமலேயே மீகால் இறந்து போறாங்க. இங்க தாவீதனுடைய ஒரு சுபாவத்தை மட்டும் சொல்லி இந்த நாளின் சிந்தனையை நம்ம நிறைவு செய்யலாம். தாவீதுக்கு அபிகாயில் இன்னும் திருமணம் ஆகல. 1 சாமுவேல் 25ல அபிகாயில் வந்து தாவீதை சந்தித்து தாவீதோடு பணிவாக கனிவாக அங்க பேசி தாவீது ரத்தம் சிந்தாதபடிக்கு தடுத்து கர்த்தருடைய செயலாக கர்த்தருடைய கிரியைய அபிகாயில் செய்திருக்கும் போது தாவீது கையில பட்டயம் இருக்கு. தாவீது கையில அநேகமா கோலியாத்தோடைய பட்டயம் இருந்திருக்கும். ஏன்னா அவர் அங்க போய் அகிமேலேக்கின் இடத்துல கோலியாத்தினுடைய பட்டயத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறதாக நம்ம தியானித்தோம். பட்டயம் இருக்கு. 400 பேர் கூட நிக்கிறாங்க. அப்படி இருந்தும் அபிகாயில் ஒரு ஞானமுள்ள பெண்ணாக, ஒரு கோபமுள்ள, ஒரு பழிவாங்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனை சாந்தப்படுத்தி பேசக்கூடிய அந்த தெளிவு அபிகாயில்ட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாம தாவீது கிட்ட ஒரு சுபாவம் இருந்தது. என்ன தெரியுமா? தாவீதினுடைய மகனுக்கு தாவீது சொல்லி வளர்த்ததுனாலதான் தாவீதினுடைய மகன் சாலமோன் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இதை எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் 15:5, 10, 31-33. நீதிமொழிகள் 15:5. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. 10வது வசனம்.
கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். 31 நீதிமொழிகள் 15:31 ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தை தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இது தாவீதினுடைய மகன் சாலமோன் எழுதினது. தாவீதே எழுதினது பாருங்க. சங்கீதம் 141:5. சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இது பொதுவா ஆண்பால மட்டுமே எடுத்துக்கிறோம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். ஆனா இங்க தாவீது அபிகாயிலுடைய ஆலோசனை, அபிகாயில் மூலமாக கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பு, இத தாவீது ஏற்றுக்கொள்றார். அவ்வளவு ஸ்மார்ட்டா தாவீது அபிகாயில் மூலமாக சொல்லப்பட்ட அந்த ஞானமான அந்த எச்சரிப்பான வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இருந்தது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு புருஷர்களும் ஆண்களும் இந்த சங்கீதம் 141:5 சொல்றது ஈஸி. ஆனா யாரு இதை சொல்றாங்க? யாருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்றோம்? ஒரு ஆண் சொன்னா ஏற்றுக்கொள்றோம், ஒரு பெண் சொன்னா ஏற்றுக்கொள்வோமா? பாஸ்டர் சொன்னா ஏற்றுக்கொள்வோம், பாஸ்டருடைய மனைவி சொன்னா ஏற்றுக்கொள்வோமா? பாஸ்டருடைய தாயார் சொன்னா ஏற்றுக்கொள்வோமா? இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கடிந்து கொள்ளுதல் அது எங்கிருந்து வந்தாலும் சரி, கழுதை கிட்ட இருந்து வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இருக்கணும். அது பீலேயாமுக்கு இல்லை. கழுதை பேசினதுனால தான் பீலேயாமுடைய உயிர் காக்கப்பட்டது. அதனால இங்க நமக்கு நல்வழி சொல்லுகிறவர்கள் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இங்க தாவீது அபிகாயிலுடைய வார்த்தைக்கு கூட கீழ்ப்படிந்தார். அதுதான் தாவீதினுடைய அவருடைய ஆண்மை. அப்படின்னா ஆம்பளை திமிரோடு இருக்கிறது இல்லை, அது கீழ்ப்படுகிறது. யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? மனைவியாக கூட இல்லை இன்னும் அபிகாயில். அந்த அபிகாயிலுக்கே தாவீது கீழ்ப்படிவாரானால் நாம் எத்தனையாய் நம் வீட்டு தாய்க்கும் மனைவிக்கும் கீழ்ப்படிய நல்ல ஆலோசனைகள் எங்கிருந்து வந்தாலும் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த நல்ல அறிவும் புத்தியும் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு கட்டுரையை சகோதரி டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி அவங்க எழுதின ஒரு சின்ன கட்டுரையை நான் வாசித்து இந்த நாளின் தியானத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த புத்தகம் வாங்க விரும்புகிறவங்க நீங்கள் புத்தக சாலையில் வாங்கலாம். அனுதின அலங்காரம், டெய்லி டெக்கரேஷன்ஸ் என்று இங்கிலீஷ்லையும், அனுதின அலங்காரம் என்று தமிழ்லையும், டெவோஷனல் ஃபார் விமன் டெய்லி டெக்கரேஷன், அனுதின அலங்காரம் பெண்களுக்கான தின தியானம் என்று பெண்களுக்கும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் டாக்டர் டில்லியன் ஸ்டான்லி அவங்க எழுதின புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன கட்டுரையை நான் வாசிக்கிறேன். கீழ்ப்படியாத கணவன். 1 கொரிந்தியர் 7:15. சமாதானமாய் இருக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:15. அபிகாயில் மிகுந்த அறிவும் அழகும் உடையவள். அவள் கணவனோ முரடனும் இழிந்தவனுமாய் இருந்தான். 1 சாமுவேல் 25:3. பல பக்தியுள்ள பெண்கள் திருமணத்திற்கு பின் விசுவாசி என்னும் தங்கள் கணவர் கொடூரமானவர் என்று கண்டுபிடிப்பது துக்ககரமானது. கணவனும் மனைவியும் ஒரே உடலாயிருந்தாலும் கடவுளுக்கு பதில் சொல்லும் நிலையில் அவர்கள் இருவர் தான். ஒருவர் அடுத்தவருக்காய் பதில் சொல்ல முடியாது, தேவையும் இல்லை. மனைவியின் கெஞ்சுதலையும் மீறி கணவன் தன் வழியே சென்றால் அவள் அவனை கடவுள் கையில் விட்டுவிட வேண்டியதுதான், அவர் போக்கில் விட வேண்டியதுதான். கணவனுக்காய் அவள் கடவுளிடம் பதில் சொல்ல தேவையில்லை. அப்படியானால் அவள் கதறவோ போராடவோ தேவையில்லை. அவள் கடவுளை நம்பி 1 பேதுரு 3 எல்லா விதத்திலும் நல்ல மனைவியாயிருப்பதில் கவனம் செலுத்தினால் போதும். கணவனின் வழிகாட்டியாகவோ ஆன்மீக தலைவராகவோ கடவுள் மனைவியை அழைக்கவில்லை. கணவனின் வழிகாட்டியாகவோ ஆன்மீக தலைவராகவோ கடவுள் மனைவியை அழைக்கவில்லை. கணவன் எப்படி இருந்தாலும் நல்ல மனைவியாய் இருக்கவே அழைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்திற்கு வந்து
கடினமான கணவனை கடவுள் கையில் விடும்போது ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் உணர்வீர்கள். கடவுளுக்கு பொறுப்பை கொடுத்து விட்டீர்கள். கணவனை கையாள நிச்சயமாய் அவர் மேன்மையானவர். அவரை அவர் மனம் திரும்புதலுக்கும் நடத்தலாம். அது உங்களால் முடியாதல்லவா? அவரது குறைகளையே பார்த்து கொண்டிராமல் இப்போது அவரது வெற்றிகளில் களி கூறலாம், பாராட்டவும் செய்யலாம். சாட்டையை கீழே போட்டீர்களானால் ஆண்டவர் அதை எடுத்துக்கொள்வார். கணவனின் குணத்தை சட்டை செய்யாமல் நல்ல மனைவியாயிருப்பதுதான் மனைவி என்னும் அழைப்பிலேயே கடினமானது. கணவனின் குணத்தை சட்டை செய்யாமல் நல்ல மனைவியாயிருப்பதுதான் மனைவி என்னும் அழைப்பிலேயே கடினமானது. மகிழ்வற்ற மனவாழ்வில் மாட்டிக்கொண்ட ஒரு புத்திசாலி பெண் அபிகாயில். மகிழ்வற்ற மனவாழ்வில் மாட்டிக்கொண்ட ஒரு புத்திசாலி பெண் அபிகாயில். இருவருக்கும் சம்பந்தமே கிடையாது. இரு துருவங்கள். அவரது புத்தியினமான தீர்மானங்களை தன்னால் இயன்றவரை சரி செய்து வந்தாள். அதாவது மோசமான கணவனுக்கு நல்ல மனைவியாயிருக்க முயற்சித்து வந்தாள். எனவேதான் அவள் புத்திசாலி எனப்பட்டாள். நீதிமொழிகள் 31 கணவர் தனது வீட்டில் என்ன செய்தாரோ தெரியவில்லை. மனைவியோ குறை கூறாமல் மாடுபோல் உழைத்தாள். இறுதியில் புகழை பெற்றது அவளே. சூழ்நிலை காரணமாக புறவினத்தவரை மணந்து சாதனை படைத்த இன்னொரு பெண்மணி எஸ்தர். கணவனை கடவுள் கையில் ஒப்படைத்துவிட்டு அற்புதங்களை கண்டாள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணே புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31:30. கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணே புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31:30. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தருக்குள் தேவனை நம்பியிருக்கிற பரிசுத்த ஸ்திரீயாகிய சாராளுடைய மகளாக இருக்கிற தேவபக்தி உள்ள பெண்மணிகளுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல மனைவியாக இருப்பது, அதிலும் ஒரு கெட்ட கணவனுக்கு, கொடூரமான கணவனுக்கு நல்ல மனைவியாக இருப்பது எவ்வளவு கடினம். நல்ல கணவனுக்கே இன்றைக்கு நல்ல மனைவியாக பலரால் இருக்க முடியவில்லை. அதிலும் துன்மார்க்கமான ஒரு அராஜகமான கெட்ட மனுஷனுக்கு, கெட்ட புருஷனுக்கு நல்ல மனைவியா இருப்பது கடினமான ஒரு சவால். ஆண்டவரே, துன்புறுகிற, அவதிப்படுகிற, பாடுபடுகிற, அடிபடுகிற, தூஷண வார்த்தைகளை கேட்கிற, கடவுளுக்கு பயந்து 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 ஒரு அடிமையைப் போல இருக்கிற ஒவ்வொரு தங்கச்சி, அக்கா, ஸ்திரீகளுக்காக, அம்மாமாருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் மீது இரக்கமாயிரும். அபிகாயிலுக்கு அருளின கிருபைகளை தாரும். சாராளுக்கு அருளின கிருபைகளை தாரும். அவங்களுடைய அழைப்பை நிறைவேற்ற அவங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் நீர் பதிலளிப்பீராக. போல்டு உமனாக, தைரியமுள்ள பெண்மணிகளாக, கணவனுக்கு பயப்படாமல், கணவனை மதித்து கீழ்ப்படிந்து கணவனுக்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை போன்ற இருதயத்தை, நீதிமான்களான நீதி அரசிகளாய் இருக்கிற அந்த குவீன் ஆஃப் ரைச்சியஸ்னஸா இருக்கிற அப்படிப்பட்ட நீதி உள்ள பெண்மணிகளை ஆசீர்வதியும். தேவ நீதி அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். பிரிந்திருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரிவினை நாவி குடும்பங்களில் செயல்படாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு மனைவிக்கும் உம்முடைய பலத்தை தருவீராக. பெண்கள் பலவீனமான பாண்டம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது என்றும் நாங்கள் வாசிக்கிறோம். பலவீனமான பெண்களுக்கு கர்த்தருடைய கிருபை, பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, அவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு கணவனுக்கு அறிவையும் புத்தியையும் தருவீராக. மனைவியை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுகிற கணவன்மார்களாக ஆபிரகாமுக்கு அருளின கிருபைகளை, தாவீதுக்கு அருளின கிருபைகளை, அபிகாயிலுடைய ஆலோசனை எச்சரிப்புக்கும் கீழ்ப்படிந்த தாவீதை போல ஆண்டவரே, சங்கீதம் 141:5 அது அந்த வார்த்தைகள் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கட்டும் என்று தாவீது அபிகாயிலுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு
புருஷர்களாய் இருக்கிறவர்கள் மனைவி கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு, ஞானமான கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிய அந்த இருதயத்தை தாரும். நான் ஆம்பளை, நான் ஒரு கணவன், எனக்கு மட்டும்தான் நீ கீழ்ப்படினு சொல்லாதபடிக்கு அந்த சாந்தத்தை எனக்கும் ஒவ்வொரு புருஷர்களுக்கும், கணவன்மார்களுக்கும், தகப்பன்மார்களுக்கும் நீர் தருவீராக. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை ஒவ்வொரு கணவனுக்கும் புருஷர்களுக்கும் பெருகுவதாக. நீர் சமாதானத்தின் ஆண்டவர், நீர் சண்டை போட வைக்கிறவர் அல்ல. குடும்பங்களுக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளின்படியே ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆளுகையும் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருக வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.